செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். அல்லேலூயா. இந்த வேளையில் நம்ம வாசித்தோம். லூக்கா 19ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்து வைத்து போடுங்க. நம்ம சுவிசேஷம் அறிவிக்க போகிறோம். அல்லேலூயா. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரசங்கம் தான். ஸோ அந்த பிரசங்கம் முடிவில் வர வேணாம்னு நினச்சவங்களும் வரணும். சுவிசேஷம் அறிவிக்க முடியாது, என்னால் முடியாது அப்படின்னு நினச்சவங்களும் அறிவிக்க வரணும். ஸோ அது மாதிரி கர்த்தர் உங்களோட கூட இடைப்படுவாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்கே இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சகைகள் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் நிறையா சகைகள் இருக்கிறாங்க. சகை எப்படிப்பட்டவர், என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம வாசித்தோம். கடைசியில் அவருக்கு என்ன நடந்தது? இயேசுவை சந்தித்தார். இயேசு கிறிஸ்து மூலமாக அவருக்கு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பு உண்டாயிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த உலகத்தில் நிறைய சகைகள் இருக்கிறாங்க. இப்போ இயேசு டைரெக்டாக வர முடியாது, வர முடியாது. அப்போ இயேசு மாதிரி யார் இருக்கிறா? நம்ம நீங்களும் நானும் இருக்கிறோம். ஸோ எப்படி இயேசு கிறிஸ்து சகையை மீட் பண்ணி அவங்க ரட்சிப்பை கொடுத்தாரோ, அதே மாதிரி நம்மளும் சனங்களை மீட் பண்ணி நம்ம அவங்கள ரட்சிப்புக்கு நேராக பண்ணி நடக்க வேண்டும். அல்லேலூயா. ஸோ அதுதான் கான்செப்ட்டு. ஸோ இதில் சகையோட பேக்ரவுண்டு அவ்வளோவா இல்லை. அதுக்காக நம்ம ஒரு சில காரியங்களை பார்ப்போம். ஸோ இயேசு கிறிஸ்து எரிகோவில் ஃபஸ்ட்டு பிரவேசிக்கிறாரு. எரிகோவில் பிரவேசித்து அது வழியாக நடந்து போய் கொண்டிருக்கிறப்ப ஆயக்காரனுக்கு தலைவன், இப்போ ஆயக்காரனா டேக்ஸ் கலெக்டர், சகை யார்? டேக்ஸ் கலெக்டராக இருக்கார். அந்த டேக்ஸ் கலெக்டராக அவர் இருக்கிறாரு. அப்புறம் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் ரொம்ப பொருளாசை உள்ளவர். சகை கிரீடி உள்ளவர். நல்லா பணத்தை சேர்க்கணும், பொருளை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறவன். ரொம்ப செல்ஃபிஷ் உள்ளவர், ரொம்ப சுயநலக்காரன். அவனுக்குன்னு என்ன பண்ணிக்குவான், எல்லாத்தையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி என்ன நினைப்பான். அப்படிப்பட்டவங்க தான் டேக்ஸ் கலெக்டர்னாலே கொஞ்சம் அப்படி தான் இருப்பாங்க. டேக்ஸ் கலெக்டர்னாலே மக்கள் வெறுக்கிற ஒரு ஆளாக தான் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. சகை என்ன பண்ணால் வலுக்கட்டாயமாக ஜனங்கள்கிட்ட டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவான். அந்த அளவுக்கு ரொம்ப செல்ஃபிஷ் சொல்லவோ, கிரீடி சொல்லவா அவன் எல்லாம் ரொம்ப பொருளாசைக்காரனாக, சுயநலக்காரனாக. அதுதான் அவனுக்கு நல்லா தெரியும். அவன் செய்கிறதெல்லாம் தப்புன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் செய்வார். சகைக்கு செய்கிறதெல்லாம் தப்புன்னு நல்லா தெரியும். இருந்தாலும் அவர் அதெல்லாம் செய்வார். அப்புறம் அவர் கில்ட்டாகவே ஃபீல் பண்ணல. இதுவரை அவர் செய்த அந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு குற்றமான சாட்சியே உள்ளதில் எதுவுமே கிடையாது. நான் செய்கிறது ரைட்டு தான், அவரோட பார்வையில் அவர் செய்கிறது ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த பொசிஷன்லேருந்து வெளியில் வரணும், மக்கள் மனசில் நல்ல இடம் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே கிடையாது. எவ்வளோ தூரம் சொத்து சேர்த்து வைக்க முடியுமோ சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் சகை இருக்குது. ஆயக்கார தலைவர் ஐஸ்வர்யமாக இருந்த, ரொம்ப ரிச்சாக இருக்கிற, டேக்ஸ் கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய ஆளாகிட்டார், ரொம்ப ரிச் ஆகிட்டார். ஸோ அவரோட தப்பு என்ன அப்படின்னா, டேக்ஸ் கலெக்டராக இருக்கிறதெல்லாம் தப்பு இல்லை, ஆனால் ஓவர் டேக்ஸிங் தான் தப்பு. ரொம்ப என்ன பண்ணுறது, அதிகமாக வரியை விதிக்கிறது, மக்கள் மேலே அதிகமாக வரியை விதித்து இவர் பெரிய ஆளாகிட்டார், இவர் ரொம்ப ரிச் ஆகிட்டார். ஸோ அதுதான் தப்பு. அப்புறம் அவர்கிட்ட இன்னொரு தப்பு தேவனோட பார்வையில் அவருடைய இருதயம் ரொம்ப தூரமாக இருக்குது. தேவனுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை. இவர் அப்படி நினைக்கவும் இல்லை. நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும், நம்முடைய இருதயம் ஆண்டவரோடு அலைனாகி போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ அது ஒரு பெரிய தப்பு சகை உள்ளது. அப்புறம் சகை உள்ளது என்ன சொன்னால், எல்லாராலும் வெறுக்கப்பட்டவன். அவங்க சொந்த ஜனங்களாலே, ஒரு யூதனாக இருந்தும் யூதர்களால் என்ன பண்ணப்படுறாரு, வெறுக்கப்படுறாரு. ஏன்னா ஓவர் டேக்ஸ், ரொம்ப டேக்ஸ் வாங்குறாரு. ஸோ அதனால தான் எல்லோரும் யூதனாக இருந்தும் அவங்க எல்லோரும் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு ட்ரைட்டராக பார்க்குறாங்க, துரோகியாக பார்க்குறாங்க. நம்ம இனத்துக்கே துரோகம் பண்ணுறாங்க, நம்ம தமிழ் இனத்துக்கே துரோகம் பண்ணுறியம்மா அப்படிங்கிற மாதிரி நம்ம இனத்துக்கே துரோகம் பண்ணுறாங்க.
அவ்வளோ தூரம் டேக்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கிறாரு. அப்புறம் வந்து இவர் வந்து ஒரு ரிலீஜியஸ் அவுட்காஸ்டாக இருக்கிறார். எங்கேயும் சர்ச்சுக்கெல்லாம் அவங்க போக மாட்டார், தேவாலயத்துக்கெல்லாம் போக மாட்டார். ஸோ அப்படிப்பட்ட ஆள். அவர் வந்து நம்ம சரியாக வாழணும், உத்தமமாக வாழணும், நேர்மையாக வாழணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் அவருக்கு கிடையாது. அது மாதிரி ட்ரை பண்ணவும் மாட்டார், நேர்மையாக இருக்கணும்னு ட்ரை பண்ணவும் மாட்டார். ஸோ அப்படிப்பட்டவர் தான் இந்த சகை. ஸோ இந்த உலகத்தில் அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, அந்த உலகத்துலேயே நிறைய சகைகள் வந்து என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, நேர்மையாக இருக்கணும்னு என்ன பண்ண மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. அவங்க தப்பே செஞ்சாலும் அவங்க சரியாக செய்கிறது மாதிரி அவங்க பேசுவாங்க, அவங்க நடந்து கொள்வாங்க. ஸோ அப்படி ஆட்கள்லாம் அந்த உலகத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே யார் தேவை? இயேசு தேவை. அல்லேலூயா. இயேசு அவங்களுடைய வாழ்க்கையில் வந்தால் அவனுடைய வாழ்க்கை மாறும். இயேசு கிறிஸ்து சகையோட வாழ்க்கையில் வந்தார், ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருச்சு. அந்த மாதிரி இங்கே இருக்கிற நிறைய சகைகளுக்கு இயேசு தேவையாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன நினைப்பாரு, மனுஷங்க என்ன நினைப்பாங்க, அந்த மாதிரி எதையுமே நினைக்கிறது இல்லை. அவர் இஷ்டத்துக்கு அவர் செய்கிறது சரின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, சகையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஸோ அது மாதிரி தான் அந்த உலகத்தில் இப்போவும் மனிதர்கள் இருக்கிறாங்க. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நம்மளுக்கு தண்டனை கொடுப்பாரு, மனுஷங்கள்லாம் நம்மளை பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் எண்ணமே இல்லாமல், சிந்தனையே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் இயேசு தேவை. அல்லேலூயா. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சகையை பற்றின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமாக எல்லாத்தையும் விட அவர் பெரிய பாவியாக இருக்கார். சகை வந்து ரொம்ப ஹி வாஸ் அ சின்னர், ஹி வாஸ் அ லாஸ்ட். அவர் இழந்து போனவர், மகிமையை இழந்து போனவர், பாவியாக இருக்கிறாரு. ஹி வாஸ் வித்தவுட் காட், கர்த்தர் இல்லாத ஒரு வாழ்க்கையை பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. அவர் வந்து எங்கே சந்தோஷம், எங்கே சமாதானம், மகிழ்ச்சியெல்லாம் எங்கே கிடைக்கணும்னு சகையை நினச்சாருன்னா இந்த டேக்ஸ் கலெக்டிங் பிஸ்னஸில் தான். எவ்வளோ தூரம் நம்ம டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறோம், எவ்வளோ தூரம் சொத்து சேர்த்து வைக்கிறோம், இதில் தான் நம்மளுக்கு எல்லா சந்தோஷமும் சமாதானம் நிம்மதி எல்லாம் இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, நினச்சிக்கிட்டு அவர் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதில் நிம்மதி கிடையாது, அதில் சமாதானம் கிடையாது. உலகத்தில் நிறைய பேர் சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க, நிறைய பெரிய பணக்காரராக இருப்பாங்க. அவங்கள மாதிரி சொத்து நம்ம ஏரியாவிலே இல்லாத மாதிரி இருக்கும், பெரிய வீடாக இருக்கும், எல்லாம் காஸ்ட்லியான பொருட்கள் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களோட லைஃப்பில் உள்ளே போய் பார்த்தா அவங்களுக்கு சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இல்லாமல் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்க வந்து வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஸோ அது மாதிரி சகைகள் இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்து சந்திக்கணும். அல்லேலூயா. அந்த சகையை இயேசு கிறிஸ்து சந்தித்தார். இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய பாவிகளான சகைகளை இயேசு கிறிஸ்து சந்திக்கணும். அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை நாம தான் என்ன பண்ணணும், காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது சகையை எப்படி வந்து மனம் திரும்பினாரு, சகையோட கன்வர்சன் எப்படி நடந்துச்சு, அவர் எப்படி கன்வெர்ட் ஆனார். திடீர்னு வந்து யூட்டர்ன் அடிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, 3ஆம் வசனத்தில் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினா உள்ள நாள் முடியாது கணக்கூடத்தில் அவரை காணக்கூடாமல் போய் காட்டத்தை மரத்தில் ஏறுறாரு. அப்புறம் வந்து எப்படி கன்வர்சன் நடக்குது அப்படின்னா திடீர்னு ஹார்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. இயேசுவை பார்த்தோன்னே திடீர்னு ஹார்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. உடனே ரட்சிப்பு எப்படி நம்ம வந்து அடையாளம், ஒருத்தர் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு, ஒருத்தர் வந்து கன்வெர்ட் ஆகிருக்கிறாரு, ஒருத்தர் வந்து கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே வந்திருக்கிறாரு, ஒருத்தர் வந்து கிறிஸ்டியனாக இருக்கிறாரு, ஒருத்தர் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு, ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு அப்படின்னு எப்படி நம்ம வந்து அடையாளம் கண்டுகொள்கிறது அப்படின்னா பை த ஆக்ஷன்ஸ், அவங்களோட செயல்பாடுகள் மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். இவங்க வந்து ரட்சிக்கப்பட்டவங்க, இவங்க வந்து மனம் திரும்பினவங்க, இவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து பின்பற்றுகிறவங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆக்ஷன்ஸ் மூலமாக, அவங்களோட செயல்கள் மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், அறிந்து கொள்ளலாம். சகையை வந்து அப்படிதான் வந்து என்ன பண்ணுறாரு, செய்கிறார். 8ஆம் வசனத்தில் நான் ஒருவரிடத்தில் எதையாகினும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். ரட்சிப்பு வந்துருச்சு, சகைக்குள்ள ரட்சிப்பு வந்துருச்சு. ஸோ ரட்சிப்பு வந்தோடனே அவரோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள், செயல்களை வந்து பாருங்கள்
உடனே மனம் திரும்பிடுறாரு. மனம் திரும்பி தான் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி உணர்கிறாரு. அந்த தப்புக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு வந்து தெரியுது. நாளத்தனையாக என்ன பண்ணுறேன், நான் திரும்ப செலுத்துகிறேன் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாரு, செலுத்துகிறார். அவர் செலுத்தின அந்த இது வந்து நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து மோசையோட நியாயப்பிரமாணத்தின் படி பார்த்தா அதை விட அதிகமாகவே திரும்ப செலுத்துகிறார். ஸோ மோசையோட நியாயப்பிரமாணத்துலேயும் அப்படி தான், ஒருத்தன் வந்து திருடிட்டாங்கன்னா, ஒருத்தன் ஏதாச்சும் எடுத்துக்கிட்டாங்கன்னா இதோட நீங்கள் வந்து திரும்ப வந்து என்ன பண்ணணும், அவனுக்கு செலுத்தணும்னு சொல்லி நியாயப்பிரமாணம் சொல்லுது. யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். யாத்திராகமம் 22:1. சரியா? ஒரு ஆடு மாடு ஏதாச்சும் திருடி அதை வந்து கொண்டுட்டா, இல்லை சமைச்சு சாப்பிட்டுட்டா, இல்லை விற்றுட்டான்னா அவன் என்ன பண்ணணுமா, மாட்டுக்கு 5 மாடு திரும்ப கொடுக்கணும், ஒரு ஆட்டுக்கு 4 ஆடு என்ன பண்ணணும், திரும்ப கொடுக்கணும். இதுதான் மோசையோட நியாயப்பிரமாணம், கர்த்தர் கொடுத்த நியாயப்பிரமாணம். இந்த 22ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா இது அப்படி வரும். ரெட்டிப்பாக ஒரு 7ஆம் வசனத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து திரவியத்தையாவது உணவுகளையாவது அழைக்கலமாக வைத்திருக்கும்போது அவன் வீட்டிலிருந்து திருடப்பட்டு போனால், திருடன் அகப்பாட்டான் ஆகி அவன் அதற்கு ரெட்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, யார் யார் எதை எதை திருடினா எதை எதை எடுத்துக்கிட்டானா என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த 22ஆம் அதிகாரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி சாமுவேல் 12:6. ஓகேவா? அந்த மோசடி அந்த நியாயப்பிரமாணம் அதை வந்து இங்கே வந்து நாத்தான் தீர்க்கதரிசி வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு குட்டி ஸ்டோரி வந்து என்ன பண்ணுறாரு சொல்லி தாவீதை வந்து திருத்துகிறார். ஸோ அந்த குட்டி ஸ்டோரியில் ஒருத்தர் வந்து ஒரு ராஜா வந்து ஒரு ஆட்டை வந்து என்ன பண்ணிக்கிறாரு, எடுத்துக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய ஆடு இருக்குது. ஆனால் அந்த ஆட்டெல்லாம் விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரன் ஒரே ஒரு ஆட்டை வச்சிருக்கிறான். அவன் செல்லமாக அதை வளர்க்குறான், மடியில் போட்டு கொஞ்சிறான். ஸோ அவன் பிள்ளை மாதிரி என்ன பண்ணிக்கிறான், அந்த ஆட்டை வந்து பார்த்துக்கிறான். அந்த ஆட்டை போய் ராஜா வந்து என்ன பண்ணுறாரு, இவனோட ஆட்டெல்லாம் கொண்ட மனசு இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரன் ஆட்டை, ஒரே ஒரு ஆட்டை எடுத்து என்ன பண்ணிடலாம், கொண்டுடலாம். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ மோசையோட நியாயப்பிரமாணம் ஒரு ஆடு அப்படின்னா திரும்ப 4 ஆடாக என்ன பண்ணணும், கொடுக்கணும் அப்படிங்கிறது அது ஒரு முறைமை. ஸோ இதெல்லாம் ஆடு பொருள் இதுக்கு தான் வருது. பணம் அப்படின்னு வர்றப்போ இவர் வந்து அதிகமாகவே தான் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. ஸோ ஆடுக்கு 4 மாடு கொடுக்குறது, ஆடுக்கு 4 ஆடு கொடுக்குறது, 5 மாடு 4 ஆடு, அதெல்லாம் ஓகே. ஆனால் பணம் அப்படிங்கிறப்போ அதை எல்லாம் யோசிப்பாங்க. ஆனால் வந்து சகையை வந்து என்ன பண்ணுறாரு, நாளத்திலேயே நான் வந்து என்ன பண்ணிடுறேன், திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ அதனால் ரட்சிப்பு வந்தால் எவ்வளோ பெரிய மாற்றம் வருகிறது அப்படிங்கிறத சகையோட ஸ்டோரியிலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. ஸோ இப்போ வந்து நிறைய மினிஸ்டர்ஸ், நிறைய கவர்மெண்ட் அதிகாரிகள் இவங்கெல்லாம் மனம் திரும்பினா எப்படி இருக்கும், ஆனால் இருக்குல்ல, சகை மாதிரி நிறைய என்ன பண்ணியிருக்காங்க, லஞ்சம் வாங்கியிருக்காங்க, நிறையா கொள்ளை அடிச்சிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் ரசிக்கப்பட்டாங்கன்னா, சகை மாதிரி மனமாற்றம் அடைந்தாங்கன்னா அவங்கெல்லாம் வந்து என்ன நடப்பாங்க, இது மாதிரி இந்த ஸ்டோரியை வந்து கேள்விப்பட்டாங்கன்னா, ஒரு மாதம் வந்து பிரசங்கம் பண்ணுறாரு, ஒரு அமைச்சர் வந்து உட்காந்துருக்கிறாரு, அப்போ வந்து மனமாற்றம் அடைந்து நான் இவ்வளோ கோடிகள் கொள்ளை அடிச்சிருக்கிறேன், இந்த கோடியெல்லாம் நான் மக்களுக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காக நான் நலத்திட்டங்களை நான் அறிவிக்க விரும்புகிறேன், நன்மை செய்ய விரும்புகிறேன்ட்டு என்ன பண்ணுவார், சொல்லிடுவார். அல்லேலூயா. அப்போ வந்து நிறைய சகைகள் இருக்கிறாங்க, நிறைய கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் அரசாங்க அதிகாரிகள்லாம் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் என்ன பண்ணணும், ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. அப்படி இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா இது மாதிரி ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். நினச்சி பாருங்கள், இந்தியாவில் உள்ள அரசாங்க அதிகாரிகள், லஞ்சம் வாங்குகிற அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் இந்த மாதிரி மனமாற்றம் அடைந்தாங்கன்னா இந்தியா எப்படி இருக்கும்? நம்ம காசுக்கு பஞ்சமே இருக்காது. எல்லா ஏழை எளிய மக்கள், கடைசி கட்டு அந்த மக்கள் இனம் வர வந்து எல்லாமே எல்லா நலத்திட்டங்களும் போய் சேரும். எவ்வளவோ கோடிகளை வந்து கொடுக்குறாங்க. ஒரு சின்ன ரோடு போடுறதுக்கு அவ்வளோ கோடிகளை வந்து என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. ஒரு வாட்டர் டேங்க் கட்டுறதுக்கு கோடிக்கணக்கில் காசு கொடுக்குறாங்க.
அவ்வளோ காசு ஆகும் அதுக்கு. அப்போல்லாம் அங்கவே இருக்காது. அதெல்லாம் அதை அந்த வாட்டர் டேங்கே எழுதிருப்பாங்க, இத்தனை லட்சம் ரூபாய் அப்படி, 90 லட்சம் இந்த வாட்டர் டேங்க் அப்படின்னு. இந்த வாட்டர் டேங்கு 90 ரூபாயா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த வாட்டர் டேங்கு 90 ரூபாயா, இந்த ரோடு இத்தனை கோடியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கோடி ஈஸியாக பேர்த்து எடுத்துடலாம். 4 தடவை லாரி போயிட்டு இருந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அது மாதிரி இருக்கும். சரி, இதுக்கு இவ்வளோ கோடியா அப்படி. அப்போ எவ்வளோ தூரம் வந்து கொள்ளையடிக்கிறாங்க. அவங்க கொடுக்கறது கணக்கு அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, எல்லாம் இவங்களே பகிர்ந்து வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிற கொஞ்சம் அமௌண்ட்டில் அறுவடை போடுறது, மிச்சம் இருக்கிற கொஞ்சம் அமௌண்ட்டில் வாட்டர் டேங்க் கட்டுறது, இது மாதிரி அரசாங்க கட்டடங்கள் எல்லாம் பள்ளிக்கூடம் கட்டுறது, அரசாங்க ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான். பிள்ளைங்கள்லாம் வந்து பாவம், நிறைய கட்டடங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இடிஞ்சு வருது. சில கட்டடங்களை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க, கட்டி கொஞ்ச நாள்லேயே வந்து என்ன ஆகுது, சுரண்டி பார்க்குறாங்க, அதெல்லாம் அப்படி விழுக்கிற நிலைமையில் இருக்க, திரும்ப நல்லா கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ தூரம் கொள்ளையடிக்கிறாங்க, எவ்வளோ தூரம் தங்களுக்குள்ளே அந்த அமௌண்ட்டெல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க, பகிர்ந்து கொள்கிறாங்க. இவங்கெல்லாம் மனமாற்றம் அடைந்தா, சகை மாதிரி மனம் மாறினா இந்தியா வந்து சூப்பராக இருக்கும். இந்தியா வந்து சீக்கிரமாக லண்டன் மாதிரி, யூஎஸ் மாதிரி நல்ல ஒரு செழிப்பான ஒரு நாடாக என்ன முடியும், நல்ல டிஜிட்டல் எல்லாமே வந்து பக்காவாக பண்ணிடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்தியா மாறிடும். எல்லாத்துக்கும் காரணம் இந்த அதிகாரிகள் தான். ஸோ இது மாதிரி பணமாற்றம், அப்போ சந்திக்கப்பட வேண்டிய சகைகள் அதிகமாக இருக்கிறாங்க. புரியுதுங்களா? உணர்றீங்களா? எவ்வளோ சகைகள் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சகைகளே என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க நிறைய பேர். உங்கள் ஊரில் உங்கள் தெருவிலே சகைகள் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. ஊர் அடித்து உலையில் போடுறவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஸோ அந்த சகையோட ரட்சிப்பு திடீர்னு நடந்துச்சு. அல்லேலூயா. இயேசுவை பார்க்கணுன்னு தான் நினச்சாரு, இயேசுவை பார்த்தாரு, இயேசு வீட்டுக்கு வந்தார். ஒரு பெரிய மனமாற்றம் அவருக்கு உண்டாயிட்டு. ஸோ இப்போ யாரெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவை அந்த சகைகளோட வீட்டுக்கு யார் கொண்டு போகிறது, நாம் தான் கொண்டு போகணும். அல்லேலூயா. நிறைய பேரோட வீடு கர்த்தர் இல்லாத வீடாக இருக்குது, ஆவியானவர் இல்லாத வீடுகளாக இருக்குது, தேவன் இல்லாத வீடுகளாக இருக்குது. அந்த வீடுகளுக்கெல்லாம் கர்த்தர் கொண்டு செல்லப்பட வேண்டும். அல்லேலூயா. இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே பாட்டெல்லாம் பாடுவோம். இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அதை சந்தோஷமே சமாதானமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதை மாற்றி மாற்றி பாடுவாங்க. அப்போ இயேசு அந்த வீட்டுக்கு வந்தால் சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, மனமாற்றம் எல்லாம் உண்டாகும். அப்போ அந்த சகைகள் யார் யார் அப்படி சொல்லி நீங்களே என்ன பண்ணுங்க, எழுதி வைங்க. நான் தான் ஒரு 5 பேர் எழுதி வச்சுருக்கிறேன். 5 சகைகள் பேரை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், எழுதியிருக்கேன். மனசில் வந்து நினச்சிருக்கேன், அந்த சகைகள்லாம் ரசிக்கப்படணும். எங்கள் வீட்டுக்கு தேர்தல் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அது மாதிரி உங்கள் தெருவில், உங்கள் ஏரியாவில், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, நீங்கள் படிக்கிற இடத்துல சகைகள் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. எல்லாம் வந்து அவர் செய்கிறது தான் ரைட்டுன்னு நினைப்பார். அவங்க ஃப்ரெண்ட்ஸே சில பேர் இருப்பாங்க, எல்லாம் தப்பாகவே செய்வாங்க. ஆனால் அவன் செய்கிறதெல்லாம் சரியான மாதிரியே பேசுவான், சரியான மாதிரியே நடந்துக்குவான். ஸோ அது மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க பேரெல்லாம் எழுதி வச்சுக்கணும். இந்த சகையை என்ன பண்ணால் வச்சுக்கப்படுவாங்க. நேர்மையாகவே இருக்க மாட்டாங்க. குறுக்கு வழியில் எப்படி முன்னேறலாம், குறுக்கு வழியில் எப்படி பணம் சம்பாதிக்கலாம், இப்படியே இந்த ஐடியாலே இருப்பாங்க. சாமி பேரெலாம் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பேரெலாம் எழுதி வச்சு அவங்களுக்காக என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஸோ அந்த பேரை சொல்லி ஜெபம் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு நாள் அவங்களெல்லாம் என்ன பண்ணுவார், சந்திப்பார். அல்லேலூயா. இயேசு ஒரு நாள் அந்த வீதி வழியாக நடந்து வருவார். கண்டிப்பாக அவங்கள இயேசு மீட் பண்ணுவார். சகையை பார்க்க நினைச்சாங்க. இயேசு தான் வந்து என்ன பண்ணுறாரு, அப்படியே கண்டுக்காமல் போயிருந்துருக்கலாம். ஆனால் இயேசு வந்து மேலே பார்த்து சகையவே இறங்கிவான்னு சொல்லி என்ன பண்ணாரு, கூப்பிட்டாரு. ஸோ அது மாதிரி தான் இப்போ நம்ம சுவிசேஷ பிரபல்யத்துக்கு நம்ம வந்து போகிறோம். அல்லேலூயா. அவங்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கோமாளிகள் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு எப்படியெல்லாம் வந்து நம்மளை கேவலப்படுறாங்க, ரொம்ப ஏளனமாக நினைக்கிறாங்க. எவ்வளோ ஏளனமாக நினைச்சாலும், எவ்வளோ கேவலமாக நினைச்சாலும் நம்மெல்லாம் விலையேற பெற்றவர்கள். அல்லேலூயா. நம்மெல்லாம் பாக்கியவான்கள். முடிவு தான் ரொம்ப முக்கியம். கடைசியில் எங்கே போகிறோம், நீ வந்து கேவலமாக பேசிட்டு ஏளனமாக பேசிட்டு நரகத்துக்கு போகிறது. நாங்கள் ஏளனமாக, உன்னோட பார்வையில் நாங்கள் ஏளனமாக கேவலமாக இருந்தால் நாங்கள் பரலோகத்துக்கு
போயிடுவோம். அல்லேலூயா. ஸோ முடிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி சகேயோட வாழ்க்கையில் என்ன பண்ணி இயேசு வந்தார், ஒரு பெரிய மனமாற்றம் அவர் வந்து அடைந்தார்னு சொல்லுவாங்க. ஸோ ரட்சிக்கப்பட்டவங்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. அவங்க பைல ஆக்ஷன்ஸ், அவங்களுடைய செயல்களை வச்சு என்ன பண்ணிடலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சகையோட செயல், அவர் என்ன he gave beyond what the law required. அவங்க நியாயப்பிரமாணம் சொன்னதை விட அதை விட கூடவே என்ன பண்ணுறாரு, திரும்ப அவர் கொடுக்கறத நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்த பாயிண்ட் வந்து வாட் வாஸ் சாங்கியஸ் டேர்னிங் பாயிண்ட். சாங்கியஸோட டேர்னிங் பாயிண்ட் வந்து என்ன, திருப்பு முனை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாட் brought him to the place of repentance. எது அவனோட வாழ்க்கையில் மனம் திரும்புதலை கொண்டு வந்துச்சு, எது அவனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம கிரியைகளினால நம்மளாம் ரட்சிக்கப்படுகிறது இல்லை. அல்லேலூயா. நம்ம கிரியைகளினால அவர் எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க வர்றதுனால, மரத்து மேலே ஏறி நின்றதுனால, அதனால தான் அந்த ரட்சிப்புகள். கிரியையினாலலாம் கிடையாது, விசுவாசத்தினால. அல்லேலூயா. கிருபையினால ரட்சிக்கப்படுறோம். நம்ம எல்லாரும் எப்படி ரட்சிக்கப்பட்டோம், விசுவாசத்தினாலே, கிருபையினால, ஆண்டோடைய கிருபை. ஸோ அப்போ வந்து சகையோட டேர்னிங் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, திருப்பமுனை என்ன அப்படின்னா, ஆண்டவர் அவருடைய ஹார்ட்டில் வந்து டீல் பண்ணுறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, கிரியேட் செய்கிறார். இயேசு கிறிஸ்து அங்கே வந்து நடந்து வந்துட்டு இருந்தாலும் ஏற்கனவே இயேசு கிறிஸ்து அவருடைய இதயத்தில் என்ன பண்ணிட்டாரு, கிரியேட் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இப்போது ஜெபம் பண்ணுறோம். ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து அந்த டீமை வந்து அவங்க ஒரு மாதம் கழிச்சு தான் வந்து எப்போவுமே டைம் கொடுப்பாங்க, டேட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் போன மாதமே நான் ஜனவரியில் வந்து கேட்டேன், பிப்ரவரியில் ஏதாச்சும் ஒரு வீக்கில் வந்து எங்களுக்கு டேட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3rd வீக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ லாஸ்ட் மந்த்லேருந்து நம்ம வந்து ப்ரே பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ வந்து போய் சுவிசேஷம் அறிவிக்கிறப்போ இப்போவே லாஸ்ட் மந்த்லேருந்து நம்ம ஜெபம் பண்ணுறாங்க. என்னோட ஜெபம்னா அப்படின்னா, அந்த சுவிசேஷத்தை கேட்குறவங்க, ஆண்டவரே நீ ஏற்கனவே அவங்களோட இதயத்தெல்லாம் தயார் பண்ணி வைங்க. சகையோட இதயத்தெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணார், தயார்படுத்தி வச்சுருந்தார். அல்லேலூயா. அதனால தான் அவர் வந்து அந்த காட்டத்தை மறந்துட எப்படியாச்சும் இயேசுவை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்படி இருந்துச்சு. சும்மாலாம் வருமா, எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க, எத்தனையோ அதிகாரிகள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, எத்தனையோ ரிலீஜியஸ் பீப்புள் இருந்திருப்பாங்க, எத்தனையோ ரிலீஜியஸ் பீப்புள் சகையிட்ட வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, கவுன்சிலிங் கொடுத்துருப்பாங்க, சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் சகை அதெல்லாம் வந்து என்ன பண்ணல, கேட்கல. கர்த்தர் கிரியை செய்யலைன்னா யாரும் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ரட்சிக்கப்பட மாட்டாங்க. கர்த்தர் கிரியை செய்யல, ஆவியானவர் கிரியை செய்யலைன்னா யாரும் மனம் திரும்ப மாட்டாங்க. அதனால தான் பேர் போன மாதம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, இப்போவே ஜெபம் பண்ணுங்க. எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ, அல்லேலூயா, அங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய மனமாற்றம் உண்டாகும். கர்த்தர் கிரியை செய்யணும். முதல்ல வந்து சகையோட இருதயத்தில் எப்படி ஆண்டவர் கிரியை செய்தாரோ அதே மாதிரி இப்போவே அந்த சேப்பலா தோப்பில் உள்ள மக்களுடைய இருதயத்தில் கர்த்தர் கிரியை செய்யணும். அல்லேலூயா. இப்போவே தென்னம்பிள்ளை மாத்தூர் ஜனங்களோட இருதயத்தில் கர்த்தர் வந்து என்ன பண்ணணும், கிரியை செய்யணும். கர்த்தர் வந்து பேசணும். இது மாதிரி அந்த இருதயத்தை வந்து தயார்படுத்தி வைக்கணும். அந்த சுவிசேஷத்துக்கு ஏற்றவாறு அவனோட இருதயமெல்லாம் இப்போவே தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபத்தோடு இருப்போம். அல்லேலூயா. ஸோ அது மாதிரி கர்த்தர் வந்து கிரியை செய்கிறது, அதுதான் ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அல்லேலூயா. அதுதான் ஒரு திருப்புமுனை. கர்த்தர் கிரியை செய்கிறது தான் ஒரு பெரிய திருப்புமுனையாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்புறம் வந்து நிறையா ப்ராஃபிட்ஸு அந்த ஏரியாவில் இருந்திருப்பாங்க, நிறையா தீர்க்கதரிசிகள் இருந்திருப்பாங்க, நிறையா ரிலீஜியஸ் பீப்புள் இருந்திருப்பாங்க. யாரும் சகைவை என்ன பண்ண முடியல, திருப்ப முடியல, மனம் திரும்ப வைக்க முடியல. ஆனால் இயேசு அவரை மனம் திரும்ப வைத்தார். அல்லேலூயா. என்னன்னா இயேசு அவருடைய உள்ளத்தில் கிரியை செய்தார் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த எப்படி அவர் வந்து ஒரு பெரிய திருப்பமுனை வந்துச்சு, எப்படி இயேசுவை வந்து பார்க்கணும், அந்த ஒரு ஐடியா நம்ம வந்து நிறையா வந்து ஸ்பெக்குலேட் பண்ணலாம், நிறையா வந்து நம்ம கற்பனையாக வந்து யோசித்து பார்க்கலாம். எப்படி இந்த டிசிஷனை வந்து அவர் எடுத்தார், இயேசுவை பார்க்க வந்து எப்படி இந்த டிசிஷன் எடுத்தார் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு சில கற்பனையாக வந்து என்ன பண்ணலாம், நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் இயேசு செய்திருப்பார். அல்லேலூயா. நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் என்ன பண்ணியிருப்பார், இயேசு செய்திருப்பார். அதெல்லாம் வந்து சகையை வந்து பார்த்துருப்பார். கண்டிப்பாக சகையை பார்த்துருப்பார். அதை பற்றி கேள்வியும் பட்டிருப்பார். இயேசு கிறிஸ்துன்னு
தேவனுடைய குமாரன் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, நிறையா அற்புதங்களை செய்கிறாரு, நிறையா தண்ணீர் மலராக நடக்கிறாரு, மருத்துவரெல்லாம் எழுப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அற்புதங்கள் அந்த ரிப்போர்ட்டெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பார், சகை வந்து கேட்டிருப்பாரு. அதனால் அப்படிப்பட்ட மனுஷனை நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆசை என்ன பண்ணியிருக்கலாம், வந்திருக்கலாம். அதனால் அப்படி போய் மாத்திரை ஏறி நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய இமேஜினேஷன், இங்கே வந்து போடலை. நம்ம இங்கே நம்மளுடைய ஆவிக்குரிய நிலைப்படி நம்ம வந்து சிந்தித்தோம் அப்படின்னா கர்த்தருடைய இதயத்தில் கிரியை செய்ததுனால தான் இந்த ஒரு திருப்புமுனை வந்துச்சு, இந்த ரட்சிப்பு வந்துச்சு அப்படிங்கிறது தான் ஆவிக்குரிய நிலைப்பாடு. ஆனால் நம்ம இமேஜின் பண்ணலாம்ல, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இமேஜின் பண்ணுறப்போ இந்த மாதிரி ரிப்போர்ட் அவருக்கு வந்துருக்கும். அப்போ இயேசு யாருன்னு பார்க்குறதுக்காக என்ன பண்ணியிருக்கலாம், வந்துருக்கலாம். அப்புறம் நிறைய பேர் வந்து என்ன பண்ணிக்கலாம் சொல்லிக்கலாம், இயேசு கிறிஸ்து வந்து டீச் பண்ணார்னா, இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணார்னா, இயேசு கிறிஸ்து வந்து போதிச்சார், அவரோட டீச்சிங்கெல்லாம் செம்மையாக இருக்கும். அவரோட டீச்சிங்கை வந்து கேட்டேன்னா, அவரோட ப்ரீச்சிங்கை வந்து நீ கேட்டேன்னா, அவரோட போதனையெல்லாம் உபதேசத்தெல்லாம் நீ கேட்டேன்னா கண்டிப்பாக மன திரும்பாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு பார்த்துருவோம். எனக்கு டீச் பண்ணி எனக்கு ப்ரீச் பண்ணி என்னை மாற்றிடுவாரா, அவருக்கே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூட என்ன பண்ணியிருக்கலாம், சகையோ நினச்சிட்டு மரத்து மேலே ஏறி இருக்கலாம். என்ன டீச் பண்ணுறாருன்னு பார்ப்போம். அதான் அவர் டீச் பண்ணால் மனம் மாறிடுவாங்க, நம்மளை ரட்சிப்பு உண்டாயிரும், அவங்கள பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அப்படி ஒரு இதை நினைப்போட கூட என்ன பண்ணியிருக்கலாம், அவர் வந்து போயிருந்துருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய நிலைப்பாடு கர்த்தர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அவர் ரட்சிக்கப்பட்டார். சில பேர் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், சொல்லியிருந்திருக்கலாம், இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார் தெரியுமா, அவர் ரொம்ப அழகாக இருப்பார். இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக இருப்பார். அப்புறம் வந்து அவர் வந்து ரபினிக்கல் ட்ரெஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ உள்ள போதகர்கள், அப்போ உள்ள ஆசாரியர்கள்லாம் போட்டிருக்கேன் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு. அவர் ட்ரெஸ்ஸு வந்து மற்றவங்க ட்ரெஸ் மாதிரிலாம் இருக்காது, வித்தியாசம். அப்படியா, என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாருன்னு பார்ப்போமே, எல்லாம் வித்தியாசமாக தெரிவாங்க, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கலாம். அப்படி கூட சகை வந்து போயிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவருடைய விடுதலை கிரியை செய்கிறார். அல்லேலூயா. அதுதான் வந்து உண்மை. இதெல்லாம் நம்முடைய இமேஜினேஷன். அந்த மாதிரி அற்புதங்கள் அதிசயங்களை கேள்விப்பட்டு அவர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கலாம். ப்ரீச்சிங்கை கேள்விப்பட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கலாம், நினச்சிருக்கலாம். ட்ரெஸ்ஸு வித்தியாசமாக போடுவாங்கல்ல, அவருடைய ட்ரெஸ்ஸு, அவருடைய அட்டையர் எல்லாமே டிஃப்ரென்ஸாக இருக்கும்ல, அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கலாம். எப்படியோ வந்துட்டார். அல்லேலூயா. இயேசுவை பார்க்கணுன்னு எப்படியோ வந்துட்டார். அதே மாதிரி தான் அந்த சம்பளத்தோப்பு கனமலை மாத்தூரில் உள்ள ஜனங்கள் எப்படியோ அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்பட போகிறார். அல்லேலூயா. அவங்களுடைய மத்தியில் இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்பட போகிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல போகிறோம், நற்செய்தியை சொல்ல போகிறோம். எப்படியோ அவங்களுக்கு நம்ம ரீச் பண்ண போகிறோம், அவங்க ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. அவங்க மனம் மாறணும், கர்த்தர் கிரியை செய்யணும். அதுதான் நம்முடைய நோக்கம். அப்புறம் வந்து இன்னும் நல்ல ஒரு கெஸ், என்ன கெஸ் பண்ணலாம் அப்படின்னா, எது ஒரு பெரிய திருப்புமுனையாக இருந்துச்சு, எது அவங்கள ஒரு சடனாக வந்து ஒரு ரட்சிப்பை கொண்டு வந்துச்சு அப்படின்னா, உண்மையிலே ஆண்டவர் கிரியை செய்தது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, ஆண்டவர் கிரியை செய்கிறது ஒரு பக்கம், அதே நேரத்தில் அந்த கிரியை செய்கிற ஆண்டவர் ரொம்ப நண்பராகவும் இருக்கணும், அன்பாகவும் இருக்கணும். அல்லேலூயா. அப்படி இருந்தால் தான் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து வர்றாரு, கரெக்டாக வந்து பார்த்தோன்னே அன்பாக என்ன பண்ணுறாரு, சகையவே இறங்கி வா அப்படின்னு சொல்லி அன்பான வார்த்தைகளை வந்து என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. அன்பான வார்த்தைகள் சொல்கிறாரு. உடனே நல்ல ஒரு ஃப்ரெண்டு போல் இயேசு கிறிஸ்து மூவ் பண்ணுறாரு. ஃப்ரெண்டு போல் அவர் வழிபோக்கர் மாதிரி தான் வர்றாரு. இயேசு கிறிஸ்து எப்படி வர்றாரு, ஒரு வழிபோக்கர் மாதிரி தான் அங்கே போகிறாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் பழகின விதம், பேசின விதத்தை தான் பாருங்கள், ஒரு நண்பனை போல் என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. சகைவே இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். ஒரு ஃப்ரெண்டு சொல்கிற மாதிரி, இன்னைக்கு நான் உன் வீட்டில் ஸ்டே பண்ணுறேன்டா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்கிற மாதிரி என்ன பண்ணுறாரு இயேசு கிறிஸ்து சகைகிட்ட சொல்கிறப்போ, சகை வந்து மனம் வந்து இது மாதிரி எவ்வளவே நம்மகிட்ட பேசுகிறதே இல்லையே. அன்பா சகை பார்க்குறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, டேக்ஸ் கலெக்டர் அப்படின்னு. மக்கள் வந்து சகையை பார்த்தா வெறுப்பாங்க. அவன் அந்த பக்கம் வரானா, இந்த பக்கம் வரான், எதுக்காச்சும் டேக்ஸ் போட்டு நம்மள்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, இந்த பக்கம் நடந்து போகிறதுக்கு இவ்வளோ டேக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. ஸோ அதனால் டேக்ஸ் கலெக்டர் வந்தானாலே என்ன பண்ணுறது, இந்த பக்கமாக அவன் அந்த பக்கம் வந்து அவன் அந்த தெருவில் வந்தாலும் நம்ம வேறு தெரு வழியாக என்ன பண்ணிடலாம், நம்ம போயிடலாம். அப்படி தான் நம்ம வந்து நினைப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க, சகையவே சீக்கிரமாக இறங்கிவா,
நான் உங்கள் வீட்டில் தங்க வைக்க ஒரு ஃப்ரெண்டை போல என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. மற்றவங்களால ரிஜெக்ட் பண்ணப்பட்டவன் சகை, மற்றவங்களால புறக்கணிக்கப்பட்டவன், மற்றவங்க வந்து அவனை வந்து ஒரு மனுஷனாகவே என்ன பண்ணல, மதிக்கலை. சகைவை வந்து ஒரு மனுஷனாகவே மதிக்கலை. மற்றவங்களோட அன்பு சகைவுக்கு கிடைக்கவே இல்லை. வெறுப்பு தான் வந்து என்ன பண்ணுது, கிடைச்சிது. இவ்வளோ காலம் சகை வந்து வெறுப்பை தான் சம்பாதிச்சு வச்சிருக்காரு, அன்பை சம்பாதிச்சு வைக்கவே இல்லை. ஆனால் எவ்வளோ தூரம் மக்கள் வெறுத்தாலும், எவ்வளோ தூரம் மக்கள் ரிஜெக்ட் பண்ணாலும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாங்க, நேசிக்கிறாங்க, அன்பாக கூடாது. சீக்கிரமாக இறங்கிவா, நான் உங்கள் வீட்டில் தங்க வேண்டும். அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு நம்மளோட அப்ரோச்சும் அப்படிதான் இருக்குது. நம்மளோட அப்ரோச்சும் அவ்வளோதான். மக்கள் எல்லாரும் ஒருத்தரை வந்து வெறுக்கிறாங்க, மக்கள் எல்லாரும் ஒருத்தரை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. நம்மளும் என்ன பண்ணக்கூடாது, ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. நம்மளும் வந்து என்ன பண்ணக்கூடாது, எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒருத்தரை நம்மளும் என்ன பண்ணக்கூடாது, கிறிஸ்தவர்களாகிய நம்மளும் வெறுக்கக்கூடாது. நம்ம வந்து எப்படி இயேசு கிறிஸ்து அன்பாக இருந்தார், தேவன் அன்பாகவே, காட் இஸ் லவ். கிறிஸ்டியானிட்டியில் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்புனால தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே என்ன பண்ணுறாரு, கொடுக்குறார். மக்கள் மேலே உள்ள அன்புனால அவருக்கு நல்லா தெரியும் மக்கள் எல்லாம் வந்து துரோகிகளாக தான் இருக்கிறாங்க, இந்த அன்புக்கு பாத்திரவான்களே கிடையாது. நம்ம எப்படி அன்பு செலுத்துகிறோம் மக்கள் மேலே, ஆனால் இதெல்லாம் பாத்திரவான்கள் இந்த மக்கள் கிடையாது. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனாலே தமது அன்பை விளங்க முடியல. நம்மளாம் துரோகிகளாக இருக்கிறப்ப, நம்மளாம் சத்துருக்களாக இருக்கிறப்ப கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணுறாரு, மரிக்கிறார். ஸோ நம்ம அப்படி என்ன, நம்மளாம் துரோகிகள், சத்துருக்கள், இந்த அன்புக்கு மாத்திரவாங்களே கிடையாது. ஆனாலும் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறாரு, நேசித்து நம்ம வந்து முன்குறித்து ரட்சித்திருக்கிறார். ஸோ அதே போல தான் அந்த ஆட்டிடியூட் தான் நம்மளுக்கு இருக்குது. சரிங்களா? அந்த ஒரு சிந்தனை, அந்த ஒரு எண்ணம் தான் நம்மளுக்கு இருக்குது. எல்லாரும் வெறுக்கிறாங்க அப்படின்னா நம்மளும் என்ன பண்ணக்கூடாது, கண்டிப்பாக வெறுக்கவே கூடாது. எல்லாம் பெரிய ரவுடி, மோசமானவன், ரொம்ப மோசமானவன், அவன் செய்கிறதான் சரி நினைப்பான், ஒரு நேர்மையே கிடையாது, அப்படி இப்படின்னு மக்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒருத்தனை ரிஜெக்ட் பண்ணி வச்சுருக்கலாம், ஓரம் கட்டி வச்சுருக்கலாம், அவன்கிட்ட போய் நீங்கள் அன்பாக பேசுங்க. அல்லேலூயா. அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட போய், அந்த நபர்கிட்ட போய், ஃப்ரெண்டு ஆகலை இன்னும், அதனால் ஸோ அவர்கிட்ட போய் என்ன பண்ணுங்க, அவனை நண்பனாக மாற்றிக்கணும். அழிந்து போகிற அநீதியான உலக பொருட்களினால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிதானே? லூக்கா 16:9 பாருங்க. லூக்கா 16:9. கொள்வார் உண்டாகும்படி அநீதியான ஸ்நேகிதரை சம்பாதி, அநீதியான உலக பொருட்கள். ஒரு டீ வாங்கி கொடுங்க, ஒரு பப்ஸ் வாங்கி கொடுங்க, அப்படியே வந்து என்ன பண்ணுங்க, டீ குடிக்க போகலாமா, ஒரு பப்ஸ் சாப்பிட போகலாமா, ஒரு பன் சாப்பிட போகலாமா அப்படின்னு என்ன பண்ணுங்க, அப்படியே பேசி டீ கடைக்கு கொண்டு போகிறது, அப்படியே பேசுகிற ஃப்ரெண்ட்ஷிப், அப்படியே அவங்களோட எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அப்படி கண்டிப்பாக இருப்பாங்க. யாருக்குமே பிடிக்காத ஒரு நபர் என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. உங்கள் கிளாஸ் ரூமில் இருப்பாங்க. அவங்கள போய் என்ன பண்ணுங்க, தேடி நீங்கள் கண்டுபிடிங்க. ஏசு எப்படி வேணுக்குன்னே அந்த வழியாக போகிறார். அல்லேலூயா. சகையோ பார்க்கணும் அப்படின்னு நினைப்பான். ஆண்டவர் கிரியை செய்கிறாரு, கண்டிப்பாக வருவான். உங்களுக்கு பெரிய ஒரு மனமாற்றம் இருக்குது, ரட்சிப்பு இருக்குன்னு சொல்லி சகலத்தையும் அறிந்தவர் எப்படி அந்த வழியாக போனாரோ, அல்லேலூயா. அதே மாதிரி நம்மளும் கண்டிப்பாக ஒரு நாள் ரட்சிக்கப்படுவோம், கண்டிப்பாக ஒரு நாள் மணந்திருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பாசிட்டிவ் திங்கிங்கோட என்ன பண்ணுங்க, போங்க. போய் அந்த யாராலும் வெறுக்கப்பட்ட, யாராலும் புறக்கணிக்கப்பட்ட அந்த நபரை நீங்கள் நண்பராக்கி கொடுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சகைவை நண்பராக்கி கொண்டார். இன்றைக்கு நம்ம வீட்டில் தங்க வேண்டும். யாரும் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க சகைவை, ஏறடிச்சு கூட பார்க்காத சகைவை உன் வீட்டிலே வந்து தங்கணும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். அல்லேலூயா. அதே போல் அந்த ஆட்டிடியூடு நமக்கு இருந்துச்சுன்னா இன்றைக்கி அநேகர் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வந்து அந்த அப்போ வந்து ஒருத்தர் வந்து ரட்சிக்கப்படணும், ஒருத்தர் வந்து மனமாற்றம் அடையணும், திடீர்னு ஒருத்தரோட வாழ்க்கையில் திருப்பம் வரணும்னா ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நம்ம ரொம்ப அன்பாக இருக்கணும், அதே நேரத்தில் ஒரு நண்பரை போல இருக்கணும். அல்லேலூயா. அப்போ இங்கிலீஷில் ஒரு பாட்டு கூட வந்து வாட் a friend we have in Jesus அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு. அல்லேலூயா. ரொம்ப அருமையான பாட்டு. இல்லை நீங்கள் சோகமாக இருக்கிற நேரத்தில் அந்த பாட்டை வந்து கேட்டிங்கன்னா ரொம்ப ஆறுதலாக இருக்கும். அல்லேலூயா. ரொம்ப
ரொம்ப ஆறுதலாக இருக்கும். எல்லாம் நம்முடைய சோகங்கள், துயரங்கள், துக்கங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்வதற்கு அவர் ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ அப்போ அவர் எவ்வளோ ஃப்ரெண்டாக நம்மகிட்ட மூவ் பண்ண விரும்புகிறார், எவ்வளோ தூரம் அன்பாக இருக்கிறார். அதே மாதிரி அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஒரு லவ் நம்மளும் மற்றவர்கள்ட்ட காமிக்கும் போது கண்டிப்பாக நம்மளோட கூட தான் அவங்க இருப்பாங்க. அல்லேலூயா. மற்றவங்களை விட நம்மக்கிட்ட கூட்டங்கள் அதிகமாக சேரும். ஸோ அப்படி சேர்க்கணும். இயேசு கிறிஸ்துவ நீங்கள் மற்றவர்களுக்கு உங்கள் மூலமாக காமிக்கணும். நீங்கள் தான் இப்போ இருக்கிற சகைகளுக்கு இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நிறைய சகைகள் இந்த உலகத்தில் இருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவையே அந்த சகைகள் பார்க்கவே இல்லை. உண்மையான இயேசு கிறிஸ்துவ அந்த சகைகள் என்ன பண்ணல? பார்க்கவே இல்லை. உண்மையான இயேசு கிறிஸ்துவ அந்த சகைகள் என்ன பண்ணணும்? ஆக்கணும். அல்லேலூயா. உண்மையான இயேசு கிறிஸ்துவா நீங்களும் நானும் மாறணும். அப்படி மாறினா கண்டிப்பாக ஒரு பெரிய மனமாற்றம் இருக்குது. கண்டிப்பாக ஒரு பெரிய எழுப்புதல் இந்த தேசத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். மத்தேயு 18:11 பாருங்க. மத்தேயு 18:11 மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்க வந்தார். இழந்து போனதை, கெட்டு போனதை, அந்த சொசைட்டியில் அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. கெட்டு போய் எல்லாராலும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டு ஒரு ஓரமாக, அதே நேரத்தில் சில பேர் ரொம்ப கெட்டு போயிட்டாங்கன்னா ரொம்ப கெத்தாயிடுவாங்க. பெரிய ரவுடியாக பண்ணிடுவாங்க. எவனும் நம்மளை மதிக்க மாட்டான். மதிக்க தேவையில்லை. நம்ம பெரிய கேங் லீடர் மாதிரி என்ன பண்ணலாம், டானா அலையலாம் அப்படின்னு டானா என்ன பண்ணிடுறாங்க, மாறிடுறாங்க. சில பேர் தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு மூலையில் போய் நம்ம ரொம்ப கெட்டு போயிட்டோம், யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சில பேர் ஒரு கார்னருக்கு போயிடுறாங்க. சில பேர் டானா மாறிடும். கார்னருக்கு போகிறவங்களையும் சரி, டானா இருக்கிறவங்களையும் சரி, இயேசு கிறிஸ்துவ அவங்களுக்கு காமிக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அல்லேலூயா. நம்ம கார்னரில் இருக்கிறவங்களையும் டானா இருக்கிறவங்களையும் நம்ம தான் மீட் பண்ணணும். அல்லேலூயா. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம வைத்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக உங்கள் மூலமாக, என் மூலமாக அவர்கள் மனம் மாறுவார்கள். அல்லேலூயா. அவர்கள் ரட்சிப்படைவார்கள். ஸோ இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்து மாதிரி நம்மளும் வீதியில் போகிறோம். அல்லேலூயா. ஸோ சேப்பலாத்தூர் வீதியில் நம்ம நடக்க போகிறோம். தென்னம்பிள்ளை மாத்தூர் வீதியில் இயேசு கிறிஸ்து மாதிரி நம்ம நடக்க போகிறோம். வரீங்களா? வாங்க. அல்லேலூயா. எப்படி கொண்டு வந்தாங்க சார்? ஃபஸ்ட்டே சொன்னார், இந்த பிரசங்கம் முடிகிறப்ப வந்துருவீங்க அப்படின்னாரு. வர்ற மாதிரியே பேசிகிட்டு இருக்காரையா அப்படின்னு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோட கூட எங்கே கொடுக்குறார். அல்லேலூயா. சோதரி இப்போ வரலனாலும் சரி, இப்போ நீங்கள் வர முடியாதவங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் ஒரு நாள் வீதியில் அப்படி நடந்து போங்க. இயேசு கிறிஸ்து மாதிரி என்ன பண்ணுங்க, நடந்து போங்க. நிறைய பேரை கர்த்தர் சந்திக்க உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த பிரசங்கம் எனக்கும் தான். அதனால் நானும் வீதிகளில் நடந்து போகணும், நீங்களும் வீதிகளில் நடந்து போகணும். கண்டிப்பாக ஜனங்களை கர்த்தர் சந்திக்க உதவி செய்வார். அல்லேலூயா. நம்ம மூலமாக யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஏற்கனவே முன்குறித்து வைத்திருப்பார். அல்லேலூயா. அவங்கள எல்லாரையும் நம்ம சந்திக்க கர்த்தர் உதவி செய்வார். நிச்சயமாக அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், பணமாற்றம் அடைவார்கள், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். அல்லேலூயா. நம்ம இப்படி ஒரு சில பேரை ஆதாயம் பண்ணிட்டோம் அப்படின்னா பரலோகத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போகும்போது நம்ம ஒரு மூலையில் போய்ட்டு நமக்கு யாருமே இல்லை அப்படின்ட்டு நம்ம மூலையில் போய் இருக்க வேண்டாம். நம்ம அங்கே போனோன்னே என்னோட வீட்டில் அவர் தான் என்ன ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறவர், அவர் தான், அந்த பொண்ணு தான் என்னை ரட்சிப்புக்குள்ள நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அப்படின்னு, தங்கச்சி அப்படின்னு, மாமா அப்படின்னு என்ன அங்கே பரலோகத்தில் எல்லாரும் நம்மளை பார்க்குறப்ப நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சார் யாரையுமே நம்ம ரட்சிப்புக்குள்ள நடத்தலையா, ஒருத்தருக்குமே சிகிச்சை சொல்லலையா சார் அப்படின்னு நம்ம அங்கே போய் நம்ம வெட்கப்பட்டு இருக்கிறத விட இப்போ நம்ம சொல்லிவிட்டு அவங்க மனமாறலை, ரட்சிக்கப்படலை, அதான் ஆண்டவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. சொல்லாமல் தான் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கணும். அல்லேலூயா. ஸோ இன்றைக்கே
ரட்சணிய நாள், இதுவே ஏற்ற காலம். நம்ம சுவிசேஷம் அறிவிப்போம், ஜனங்களை கத்தரண்டையை வழி நடந்தோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் சகையோட ஒரே சோதல் சம்பவம் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளோடு நீர் இடைப்படுத்துகிறாங்க. நன்றி ராஜா. ஆண்டவர் சகையோடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை உண்டாக இருந்தது. ஆண்டவரே சோதரராக கர்த்தாவே, இழந்து போனதை, கெட்டு போனதை தேடவும் ரட்சிக்கவுமே நீர் இந்த பூமிக்கு வந்தீர். ஆண்டவரே சோதராக அதை நன்கு அறிந்தவர்கள் நாங்கள். ஹல்லேலூயா. கர்த்தாவே சோதரம், நன்கு அறிந்தவர்கள் நாங்கள். ஆண்டவரே, மௌனமாக இருக்கக்கூடாது, நாங்கள் சும்மா இருக்கக்கூடாது. ஆண்டவரே ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் சகை மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தாவே, அவர்கள் எல்லாரும் இந்த வேளையில் நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை பொழுதுல ஆண்டவரே, இன்றைக்கு மாலை பொழுதுல நாங்கள் செப்பலாந்தோப்புக்கும் தென்னம்பிள்ளை மாத்தூருக்கு போகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, அங்கே இருக்கிற சகைகள் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே ஆண்டவரே, அங்கே இருக்க ஆண்டவரே சகைகள் மனம் திரும்ப வேண்டும் ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தாவே சோதரே, அநேகரை நீர் சந்தித்திருக்கிறீர். ஆண்டவரே சோதர, பூமியில் நீர் இருக்கும் பொழுது அநேகரை சந்தித்திருக்கிறீர், அநேகருடைய வாழ்க்கையை நீர் மாற்றி இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, உண்மை போல நாங்கள் செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ராஜா, நீர் எங்களுக்கு ஒரு பெரிய முன்மாதிரி. நீங்கள் ஆண்டவரே சோதர உதாரணமாக ஆண்டவரை வாழ்ந்து விட்டு சென்றீர்கள். ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. கர்த்தாவே, இன்றும் பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை ஆட்கொண்டு நடந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இன்று ஆண்டவரே ஸ்தோத்திர, அநேக சகைகளை கர்த்தர் சந்திக்க உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. அநேக ஆண்டவரே ஸ்தோத்திர சகைகள், ஏமாற்றுகிறவர்கள், ஆண்டவரை நேர்மையாக இல்லாதவர்கள், ஆண்டவரை தவறு என்று தெரிந்தும் செய்து கொண்டிருக்கிறவர்கள், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், நிந்தைக்குள்ளானவர்கள், ஆண்டவரை இருதயம் ஆண்டவரை உடைக்கப்பட்டவர்கள், ஆண்டவரை நொறுங்குண்ட ஆவியுள்ளவர்கள், ஆண்டவரை இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவரே சொல்ற, எங்கள் தெருவில் இருக்காங்க, எங்கள் கிளாஸ் ரூமில் இருக்கிறாங்க. கர்த்தாவே, அவர்களை சந்திக்க உதவி செய்ய. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. கர்த்தாவே, அவர்களுக்கு இந்த ரட்சிப்பின் நற்செய்தி அறிவிக்க ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒரு பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, சுவிசேஷத்தை ஞானமாக ஆண்டவரை சோதரை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நற்செய்தி ஆண்டவரை எல்லாருக்கும் சென்றடைய, ஆண்டவரை எல்லாரும் மனமாற, எல்லாரும் ரட்சிக்கப்பட, எல்லாரும் தேவனை ஆராதிக்க, மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த பூமியையே ஒரு பரலோகமாக மாற்ற கர்த்தர் எங்களை எல்லாரையும் ஒரு கருவியாக எடுக்க பயன்படுத்துங்க. ஆண்டவரே ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்து ஆண்டவரை தேவையுள்ள இடங்களுக்கு எங்களை கொண்டு செல்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, திருப்புவ கொண்டு செல்றீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. பெரிய ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த குதிரை ஓட்டுகிற அந்த அதிகாரி ரட்சிக்கப்பட்டார். ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. அது போல எங்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கொண்டு செல்லுங்க. எங்களை முழுவதுமாக உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, மகாராஜனைக்கு வந்து பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை, என்ன தேவைகளோடு வந்திருக்கிறாங்களோ அந்த தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திர மனப்பாட சக்தியை கொடுங்க. ஆண்டவரை ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, உங்களுக்கு ஆண்டவரை நடத்துகிற பாடங்கள்லாம் நன்றாக புரிய, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கர்த்தர் உதவி செய்வீராக. புரிந்து படிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. புரியாத பாடங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் கர்த்தரை புரிய வைப்பீராக. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஸ்தோத்திர கர்த்தர் ஆண்டவரை, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்வீராக ராஜா. ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திர வேலை பார்க்கிறவங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிற ராஜா. ஆண்டவரே, நல்ல வேலை செய்ய, நல்ல உடல் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. படிக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திர வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போவதாக, நல்ல பலப்படுத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதிகமாக உடைய கிருபையை கொடுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய காலமும் உங்களுடைய கரத்தில் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரை குறித்தும் நல்ல திட்டங்களை நீர் வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல எதிர்காலத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் அதனுடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க வழி நடத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. பரிசுத்தாவியின் ஆண்டவரை வழி நடத்துதலுக்குள்ளாக, பரிசுத்தாவியின் ஆளுகைக்குள்ளாக நாங்கள் எல்லாரும் இருக்க விரும்புகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா.
ஆண்டவரே எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எல்லாவற்றையும் பொறுப்படுத்துறது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும், பாதுகாப்பும், பராமரிப்பும், நிறைவான பிரசன்னமும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் ஏற்றும் என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. Praise God.